அதன் மூலமா இன்னைக்கு தமிழக முதல்வர் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்திருக்கிறார். இமயமலை அப்படிங்கிற கண்டு மலை வேணா வழங்க இருக்கலாம், ஆனா ஒரு கருத்தியல் மலை, திராவிடம்ங்கிற ஒரு கருத்தியல் மலை தென்னாட்டுல தான் இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. வாங்க ஐயா, வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். தாய்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லையர்வாழ் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். அந்த திருமா உங்களை தேடி வந்திருக்கிறாரு. உங்களை பார்த்து உங்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த இடத்துல மீண்டும் உங்களுடைய ஆதரவு வேணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. நீங்க வந்தாலும் வராட்டி போனாலும் எங்க ஆதரவு உங்களுக்கு தான், நீங்க சொல்லலாம். இருந்தாலும் உங்களை பார்த்து உங்ககிட்ட பணிவோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி, தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தி, கடந்த 5 ஆண்டு காலமா பாராளுமன்றத்தில் ஒரு தன்னந்தனியா இருந்து அவர் எழுப்பிய குரலை பதிவு செய்து உங்களிடத்தில் வாக்கு கேட்க எழுப்பிய திருமா வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களோடு ஆற்றல் மிகுந்த செயல்பாட்டாளர் அண்ணன் கதிரவன் அவர்களோடு இணைந்து அனைத்து தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள், நம்முடைய தாவாக கண்ணன் அவர்கள், தலைவர் கண்ணன் வந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய உறவுகளை சந்திப்பதற்காக எழுச்சி தமிழ் வந்திருக்கிறார். கார்த்திகன இன்னைக்கு இது எவ்வளவு போதுமான நேரம் எடுத்துங்க, நிறைய ஒரு 3 நிமிஷம் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இடதுசாரி கட்சிகளை தோழர் வந்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்க? வண்டி விட்டு கொஞ்சம் எல்லேரி சகோதரனுக்கு வழிகாட்டுங்க. நம்ம துண்டை போடுங்க, கட்சி துண்டை போடுங்க. நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் போய் அங்க வந்து என்னன்னு முழங்கினார் அண்ணன் திருமா. அல்லாஹ் அக்பர் வழங்கியது யாரு? அண்ணன் திருமா. அண்ணன் திருமா. சார் சுத்தமா இல்லையா? ஹலோ, வணக்கம். அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கு மாலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் பாடுபடுவோம். இன்று சபதம் எடுப்போம். வாழ்த்துக்கள். நோன்பு திறக்காம, நோன்பு காலத்துல சோர்வு பார்க்காம இன்னைக்கு அண்ணன் திருமாவை பார்க்கறதா 2 மணி நேரம் காத்திருக்காங்க. கார்த்திகண்ண, நீங்க தான் பேசுறீங்களா? கார்த்திகண்ணனுக்கு நன்றி. நெஞ்சார்ந்து இங்கே இருக்கும் வந்து எப்பனாலும் எடுத்துக்கலாம். எப்பனா எடுத்துக்கலாம். கிழக்கு பகுதியை சார்ந்த எல்லேரி பகுதியை சார்ந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேசிய லீக் உள்ளிட்ட மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவல் MRKP கதிரவன் அவர்களே, பொறியாளர் கார்த்திக் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தசாமி அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூத்த தலைவர்களும் ஒருவர் ஆயனந்தூர் கண்ணன் அவர்களே, சோழன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வர் அவர்களே, மாவட்ட செயலாளர் LK மனவாளன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது ரமலான் நோன்பு நேரம். நாளையோடு ரமலான் முடிகிறது என்று கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ரமலான் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு எத்தகைய
நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது, ஆபத்தில் சிக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த நேரத்தில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. சிறுபான்மையினருடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வகையில சில கருத்துகள் பரப்பப்படுகின்றன. அதிமுக பாஜகவோடு இல்லை, அது தனித்து பாஜகவை விட்டு வெளியேறி விலகி வந்து நிற்கிறது. திமுக மட்டும்தான் பாஜகவோடு இல்லை என்று கருதக்கூடாது. அதிமுகவும் பாஜகவோடு இல்லை. எனவே நம்முடைய வாக்குகளை அதிமுகவுக்கு போட்டாலும் தவறில்லை என்கிற ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. ஒரே ஒரு சிந்தனைக்காக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சார வியூகத்தை தேசிய அளவிலே வைத்து மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான காரணங்களை அடுக்குகிறார். இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் யார், இப்போது இருக்கிற பிரதமர் நீடிக்கலாமா வேண்டாமா, இதுதான் இந்த தேர்தலின் கேள்வி. ஆனால் எதிர்கட்சி தலைவர் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று முழக்கத்தை முன்வைக்கிறார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று இந்தியாவை காப்போம் என்கிறார். எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை காப்போம் என்கிறார். இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்பு என்று நமக்கு தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜக அணியிலிருந்து வெளியேற்றியது எந்த காரணத்திற்காக? கொள்கையா, தனிநபர் முரணா? அண்ணாமலை ஏதோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ உளறிவிட்டார், அவ்வளவுதான் காரணம். மோடிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனையா என்றால் இல்லை. அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனையா என்றால் இல்லை. மோடி பேசுகிற வெறுப்பு அரசியலை எதிர்த்துதான் அதிமுக வெளியே வந்திருக்கிறது. சிஏஏ சட்டத்தை எதிர்த்துதான் அதிமுக வெளியே வந்திருக்கிறது என்று எங்காவது சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் ஒரே ஒரு இடத்தில் கூட மோடியை அவர் விமர்சித்ததில்லை, அதிமுகவை விமர்சித்ததில்லை. இது ஏன்? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசுகிற மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத கட்சி அதிமுக கட்சி. சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு ஆதரவு அளித்த கட்சி அதிமுக. வேளாண்மை சட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஆதரவு அளித்து வாக்களித்த கட்சி அதிமுக. தொழிலாளர் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் சொல்லுகிறார். திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுகிறது. ஆனால் பாஜக அதை எதிர்க்கிறது. எந்த வகையிலுமே கொள்கையோடு உடன்பாடு உள்ள ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆகவே அதிமுக வெளியே வந்திருப்பதற்கு ஒரே காரணம், முஸ்லிம் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் 100 விழுக்காடு திமுக கூட்டணிக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து நடத்துகிற நாடக அரசியல். இதை அவர்களால் மறுக்கவே முடியாது. அவர்கள் திட்டமிட்டதால் 100 விழுக்கு. ஏன்னா வரலாற்றை, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் எல்லாம் 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ஓட்டு தேர்தல் செய்தார். இதெல்லாம் அப்படி நிகழ்ந்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, பாஜக எதிர்த்து வாக்குகிற அனைத்தும் திமுக கூட்டணி வந்துச்சு. ஏன் ரெட்டலைக்கு போட்டுக்கிட்டு இருந்த தலித்துகளே உதயசூரியனுக்கு போட்டாங்க போன தேர்தலில். இதுதான் சரித்திரம், இதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட நிலையை தடுக்கணும்னா எஸ்சி ஓட்டையும் ரெட்டலைக்கு வாங்கணும், முஸ்லீம் ஓட்டுகளையும் பிரிக்கணும், கிறிஸ்தவ ஓட்டுகளையும் பிரிக்கணுங்கிற ஒரே சூழ்ச்சி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்திருக்கிற ஒரு சதி. தயவு கூர்ந்து இதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். தப்பி தவறி நாம் ஒரு தொகுதியை 2 தொகுதியை இழந்தால் கூட இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதிலே நெருக்கடிகள் ஏற்படலாம். அந்த வரலாற்று பிழையை நாம் செய்துவிடக் கூடாது. இந்திய அளவிலே இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் மாறி வருகிறது. பிரசாந்த் கிஷோர் இப்போது ஒரு சர்வே எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு பெரிய பிரபலமான ஒரு சர்வே நிறுவனம், ஐபேக் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, 200 தொகுதிகள் கூட இப்ப பிஜேபி வாங்குவாங்க. 200 சொல்லியிருக்காரு. 300 தொகுதிகள் கூட வாக்குவார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. வட இந்திய மாநிலத்திலேயே நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்.
ஆகவே நாம் 40க்கு 40 தமிழ்நாட்டில் வென்றால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குரிய வியூகத்தை நம்முடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், இந்த கூட்டணி தலைவர் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து எடுப்பார். பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிந்தால்தான் நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது, அரசமைப்பு சட்டத்திற்கு நல்லது, சிறுபான்மை சமூகத்திற்கு நல்லது என்பதை உணர்ந்து உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மாலை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரு மக்களின் சின்னம், எல்லோரு மக்களின் சின்னம், இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சின்னம், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம். நெஞ்சார்ந்த நன்றி, மனம் நிறைந்த நன்றி. சரி, நோன்பு நாளாச்சு, பாய்மாருங்க வருவாங்களோ வரமாட்டாங்க சின்ன சந்தேகம். அதையும் கடந்து இது ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை யுத்தம் வந்தா வீட்டில் படுத்திருப்போமா அப்படிங்கிற உணர்வோட இந்த 2வது விடுதலை யுத்தத்துல பங்கெடுத்துக் கொள்ளுகிற வகையில எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் மிக நிறைந்த நன்றி. ஜனநாயக சக்திகளுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அனைவரும் சேர்ந்து இருப்போம், பாசிசத்தை வீழ்த்துவோம், பன்மை தன்மையை பாதுகாக்க பானை சின்னத்திற்கு வாக்களிப்போம். உங்களை தேடி எழுச்சி தமிழர் திருமா வந்திருக்கிறார். தயவுசெய்து வண்டியில் இருக்கிறவங்க இறங்குங்க, அன்பான வண்டியில இறங்க, சீக்கிரம் வேகமா போங்க. இன்னும் 40 கிராமங்களுக்கு போகணும். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. 8 மணிக்கெல்லாம் காட்டு கூடி வைப்போம். அழைச்சி போங்க. ஒரு பயணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பாய் வணக்கம்.